இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் தமிழக முதல்வருக்கும் மேடையில் விட்டிருக்கிற நமது தோழமை கட்சி தலைவர்களுக்கும் திரளாக திரண்டிருக்கிற அறிஞர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், தமிழகத்தின் பல்வேறு நகரங்கள், கிராமங்களிலிருந்து கட்சியினுடைய வேண்டுகோளை ஏற்று வந்து வருகை புரிந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் இருகரம் கூப்பி நான் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 நிமிடம் முதல்வர் அவர்கள் விழா பேருரையாற்றி நிறைவு செய்ய இருக்கிறார். மேடையில் அமர்ந்திருந்த பொழுது அவரின் அருகிலே ஒரு மிகவும் நெகிழ்வான ஒரு தகவலை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மிசா கைதியாக இதே நாளில் தான் சிறையில் இருந்தேன். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மேடையில் நான் மேடையில் உரை நிகழ்த்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர் சொன்னபொழுது நான் அவரிடத்திலே மறுமொழி பொழிந்தேன். தொண்டால், தியாகத்தால், அறநெறிகளால் உயிர் ததும்பி இருக்கிற இந்த பேர் இயக்கத்தில் 50 ஆண்டுக்கு பிறகு நீங்கள் வந்து இங்கே பேருரை ஆற்றுவது என்பது சால பொருத்தம் என்று நான் அவரிடத்திலே மறுமொழி செய்தேன். நான் என் நினைவாக அவரிடத்திலே ஒன்று சொன்னேன். எனக்கு கலைஞர் அவர்களை நினைவு வருகிறது. அவரை நேரில் பார்த்து பேசுகிற வாய்ப்பு கிட்டவில்லை. மாணவ பருவத்திலிருந்தே பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தாலும் நேரில் பார்த்து பேசுகிற வாய்ப்பு கிட்டவில்லை. ஆனால் என்றாவது ஒரு பெரும் மேடைகளை அவரை பற்றி பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். இந்த சொல் ஏதோ எதிர்பார்த்தல்ல. கம்யூனிஸ்டுகள் உள்ளத்திலிருந்து அரசியல் பேசுவோமே தவிர எதற்காகவும் நோக்கங்களுக்காகவும் பேசுகிற பழக்கம் இல்லை. எனவே அந்த வகையில் நான் 2-3 நிமிடங்களில் கலைஞரை பற்றி பேசுவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று, சோவியத் யூனியன் வீழ்ந்த பொழுது இதே தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த சகோதரி ஜெயலலிதா அவர்கள் வீழ்ந்தது கம்யூனிசம் என்று எழுதினார் தினமணியில். அடுத்து 3-4 தினங்களுக்கு பிறகு முரசொலியில் கலைஞர் எழுதினார், அது தற்காலிக வீழ்ச்சி, அது மீண்டெழும், உலகை வெல்லும் என்று சொன்னார். அது முரசொலியில் இருக்கிறது, கட்டுரையாக வந்தது. எனவே கம்யூனிஸ்டுகள் கலைஞரை சுற்றி சிந்தனை நிழலாடுவதற்கு காரணங்கள் இருக்கிறது. அடுத்து இதே சென்னையில் தோழர் தாப்பாண்டியன் அவர்கள் செயலராக இருந்த பொழுது கலைஞரை சொன்னது, கலைஞர் ஒரு தமிழ் மக்களின் பேரன்பிற்குரிய தலைவர், பெரும் நிர்வாகி, பெரும் ஆற்றல் மிக்கவர், பல கோடி மக்களின் பேரன்பு தலைவர். அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் யாரை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று. கலைஞர் சொல்லுகிறார், கீவ நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் பிடல் காஸ்ட்ரோவை பார்க்க விரும்புகிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். இந்த சொல்லுக்குள் ஆழமான அரசியல் அடர்த்தி இருக்கிறது. அடுத்து இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். கலைஞரை கடந்து செல்ல முடியவில்லை. நோக்கங்களுக்காக அல்ல, இன்னொருவரை தாழ்வணிவதற்காக சொல்லப்படுகிற சொல் அல்ல. கம்யூனிஸ்டுகளின் உள்ளத்திலிருந்து சொல்லுகிறோம். எதிர்த்தாலும் உள்ளத்திலிருந்து எதிர்ப்போம், ஆதரித்தாலும் உள்ளத்திலிருந்து ஆதரிப்போம். எனவே இந்த விழா மேடையிலிருந்து சொல்கிறேன், கலைஞரை பார்த்து அவர் திசை நோக்கி வணங்கி சொல்கிறேன். அவர் எழுதிய தாய் நாவல், இந்த தாய் நாவலில் வரலாற்றிலேயே ஒரு மகத்தான நாவலுக்கு உரைநடை எழுதியது யார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அறிந்தவரை அது டாக்டர் கலைஞராக தான் இருக்கும் என்று நான் பதிவு செய்கிறேன். அதில் அவர் சொல்லுவார், தொழிலாளர்கள் கொடிபிடித்தபடி வருகிறார், துப்பாக்கி சனியன்கள், ராணுவம், போலீஸ் துப்பாக்கியோடு நிற்கிறது. ஆனாலும் இந்த அழுக்கடைந்த தொழிலாளர்கள் அச்சப்படாமல் முன்னேறி கொண்டே இருக்கிறார். துப்பாக்கிக்கு அஞ்சவில்லை, ராணுவத்திற்கு அஞ்சவில்லை. ஏன் இப்படி அஞ்சாமல் நடைபோடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கரங்களில் பிடித்திருக்கிற செங்கொடிதான் அவர்களுக்கு அந்த வீரத்தை தந்தது என்று டாக்டர் கலைஞர் தாய் நாவலில் எழுதியிருக்கிறார். அது ஒரு திசை. உலகத்தில் இன்றைக்கு பல கட்சிகள் இருக்கலாம், இயங்கலாம். நாட்டுக்கு உழைத்தவர் எல்லோரையும் நாங்கள் தலைவணங்குகிறோம். ஆனால் நிறைவில் தந்தை பெரியாரும் கலைஞரும் சொன்னது போல் இந்த செங்குடிதான் வெல்லும், இதுதான் உலகை ஆளும் என்பது வரலாற்று நீதி என்று சொல்லி தமிழ் குரும் நல்லுலகின் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் தமிழக முதல்வரை விழா பேருரையாற்ற அன்போடு அழைக்கிறோம்.